Hi friends, welcome to வீட்டு கிச்சன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ். அது கூடால முட்டையும் ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க இப்பதான் வீட்டு கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் பொரிஞ்சதும் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு, நிறைய இல்லை, கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் அதுல ஒரு வெங்காயம், அதை சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாவே வதங்கிரும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வரணும். அப்போ நமக்கு தக்காளி சாதத்துக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதுல 2 தக்காளி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அப்பதான் நமக்கு தக்காளி சாதம் நல்லா டேஸ்டா இருக்கும். அதுக்கு மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததும் இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுல ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இனி இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அந்த மசாலா கூடால அந்த வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும். நம்ம ஒரு மூடி வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட தக்காளி சாதத்துக்கான மசாலா சூப்பரா ரெடி ஆகியிருக்கும். 2 டைம்ஸ் நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்தோம்னா தான் நம்மளோட தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்டா ரெடி ஆகும். தக்காளி சாதம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணாதான் இதுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல மசாலா வதங்கி வந்த பிறகு இதுல 3 குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் இந்த மசாலா கூடல சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியா கொஞ்சம் போல கொத்தமல்லி சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசமா இருக்கும். சாதத்து கூடால சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சாதத்தை அந்த பாத்திரத்திலேயே நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா அதுல இருந்து ஹீட்டும் வெளியே போகாது, அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதமும் போகாது, ட்ரை ஆகாது. சாப்பிடும்போது நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். மத்தியானம் பிள்ளைங்க சாப்பிட்றது வரைக்கும் அந்த சாதத்துல அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, சூப்பரா நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகியாச்சு. இது கூடால ஒரு முட்டையும் ஆனியன் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.